செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க குடுவாஞ்சேரியிலிருந்து சென்னையில் இருக்க கோயம்பேடு வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண போறோம். எம்டிசி மாநகர போக்குவரத்து கழகம் புதுசா ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்த அல்ட்ரா லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ். இந்த பஸ்ல வழக்கமா இருக்க மாதிரி இல்லாம வித்தியாசமா இன்ஜின் பின்னாடி தாங்க இருக்கும். ஃப்ரண்ட்ல ஒரு டோரும் நடுவில் ஒரு டோரும் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஏற இடம் ரொம்பவே லோவா இருக்கும். நம்ம டக்குன்னு ஈஸியா காலத்துக்கு வச்சு ஏற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி வயசானவங்க முடியாதவங்க எல்லாம் டக்குன்னு ஏறதுக்காக அல்ட்ரா லோ ஃப்ளோர்னு சொல்லி அந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்க சீட்ஸ் எல்லாம் அந்த வீலோட லெவலுக்கு கீழே அப்படியே கீழே தான் இருக்கும். அப்படியே பின்னாடி போக போக அந்த இன்ஜினுக்கு மேல இருக்கறதுனால லெவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு போகும் சீட்ஸ் எல்லாமே. நம்ம அப்படியே நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி ஒரு விண்டோ சீட்டை பார்த்து பிடிச்சி உட்காந்து செட்டில் ஆயிட்டோம். ஈவினிங் 7:30க்கு பஸ் கிளம்பிடுச்சு. அப்படியே போய் நெல்லிக்குப்பம் ரோடு சிக்னல்ல ஒரு யூட்டனை போட்டு வந்தோடனே கண்டக்டர் வந்துட்டாரு. டிக்கெட் எடுத்தோம். ஒரு ஆளுக்கு குருவாஞ்சேரியில இருந்து கோயம்பேடு வரைக்கும் போறதுக்கு 39 ரூபா ஃபேர். கிளாம்பாக்கம் மண்டலூர்லாம் தாண்ட வரைக்கும் அவ்வளவு கூட்டம் இல்ல. பெருங்கலத்தூர்ல செம டிராபிக், அதுக்கேத்தாப்புல செம கூட்டம் உள்ள ஏறினாங்க. இந்த பஸ்ஸுக்கு டிமாண்ட் இருந்துச்சு. அங்க இருந்து அப்படியே போலூர் பைபாஸ் எடுத்து வானகரன் டோல் வழியா மதுரை வாயில் வந்து அங்க இருந்து கோயம்பேடு வந்துடுறாங்க. ஈவினிங் டிராபிக் டைம் பிளஸ் மழை இருந்துச்சுன்றனால ஒரு 1.25 மணி நேரத்துல அங்க இருந்து கோயம்பேடு வந்துட்டோம். இந்த பஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.